இன்றைக்கி பலாப்பழ மரத்தில் இருந்தாங்க நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் பலாப்பழம் பறிக்கிறதுக்கு இல்லைங்க, அது விளையிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். வெயிட் பண்ணி பறிச்சுக்கலாம். ஆனாங்க போன டைம் குட்டி குட்டியாக பார்த்த அத்தனை பிஞ்சும் இன்றைக்கி சூப்பராக அறுவடைக்கு இருக்குது. பீக்கங்காய், பொடலங்காய், சொரக்கான்னு ஃபஸ்ட்டு அதை பறிச்சிடலாங்க. சிங்கிளாக தான் காட்டுக்குள்ளே வருங்கிற மாதிரி தாங்க இந்த பூசணி கொடியும் ஒரே லைனில் படர்ந்து போயிருக்குங்க. காட்டையே ஆக்குப்பை பண்ணியிருக்கு. பிஞ்சு வச்சதே தெரிலங்க, அங்கங்கே பூ இருந்துச்சு. இன்றைக்கி 2 பிஞ்சு இருக்குங்க. ஒன்று பச்சையாக தான் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க பூசணிக்காய் வந்து பச்சையாக சமைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு. நான் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேங்க, நிஜமாவே நல்லா தான் இருக்குது. இன்னுமே அங்கங்கே இப்போ தாங்க பூ வைக்க ஸ்டார்ட் ஆகுது. பூசணிக்காவை தொடர்ந்து இன்றைக்கி பீக்கங்காவும் கொத்த கொத்த காயிருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குங்க. இது ஃபுல்லாக கருவேப்பிலை மரம் தாங்க. பூசணி கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்கு. கீழே படர்ந்துருக்கிறத விட இந்த கருவேப்பிலை கொடி மேலே நல்லா காய் வச்சுருக்குங்க. வந்த ஒரு 4-5 காய் ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கருவேப்பிலை செடி மேலே ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும் போலங்க. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க பார்க்கவே புதறு மாதிரி இருக்குது, காலில் கொஞ்சம் சேஃப்டியாக வைங்கன்னு. நிஜமாவே நானும் தைரியமாலாம் வைக்கலைங்க. கால் வைக்கும் போதே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வைக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு கொடி அடர்த்தியாக படர்ந்துருக்கு. உள்ளே என்ன இருந்தாலும் தெரியாத மாதிரி தாங்க இருக்குது. நானும் ஒரு ஸ்டெப் கால் உள்ளே எடுத்து வச்சாலுங்க 1க்கு 10 டைம் பார்த்துட்டு தான் உள்ளே போகிறது. ஏன்னா சேஃப்டி கொஞ்சம் முக்கியங்க. அதுலேயும் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஏன் கொடியில் படுற விடாமல் நிலத்தில் படுற விட்டுட்டீங்க அப்படின்னு. இது வந்து நான் எந்த எஃபர்ட்டும் போடலைங்க. நம்மக்கிட்ட பழைய விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, பீக்கங்காய், சொரக்கான்னு புல்லாக மூடி கிடந்துச்சுங்க. ஓட்டினதுக்கப்புறம் அப்படியே விதைகளை வந்து தூவி விட்டுருந்தேங்க. எந்த எஃபர்ட்டும் போடாமல் விதையை போட்டு தண்ணி கட்டினது மட்டும்தாங்க அப்படியே கொடி சூப்பராக படர்ந்து வந்து இந்தளவுக்கு காய்க்கு வந்துருச்சு. நானுமே இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லைங்க. தோப்பில் வந்து நல்லா இருக்கும், பெருசாக காய் பிடிக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்களே பார்க்குறீங்களே, கொத்து கொத்தாக பீக்கங்காலாம் காய் பிடிக்குதுங்க. அதுவும் பீக்கங்கொடி ஒரு மரத்தை கூட விடுறது இல்லைங்க. தென்னை, தேக்கு, மாமரம்னு கடைசியில் கத்திரி செடியை கூட விடலைங்க. ஃபுல்லாக படர்ந்துருக்கு. சென்ற இடமெல்லாம் செழிப்பு தாங்க. சொரக்காவும் கொஞ்சம் அப்படி தாங்க, ரெண்டும் கலந்து தான் இந்தளவுக்கு படர்ந்துருக்கு. அது இன்றைக்கி சொரக்காலாம் நிறைய பிஞ்சு வச்சு காய்க்கு இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். சொரக்காய், சீதா மரம் ஃபுல்லாக படர்ந்துருக்குங்க. பீக்கங்காய் ரெண்டுமே கலந்துருக்கு. இதை நோட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் விதை போடும்போது பீக்கங்காவும் சொரக்காவும் ஒன்றா கலந்து போட்டனாலே என்னவோங்க, பீக்கங்காய் பறிக்கிறோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் பக்கத்துலேயே ஒரு சொரக்காவும் இருக்குங்க. இந்த காயெல்லாம் பாருங்கள், இருந்ததே தெரிலங்க. நானும் 1க்கு 2 டைம் காட்டை சுற்றி வள வந்துக்கிட்டே தாங்க இருக்கேன். எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. நல்லா முத்தி இருக்குங்க, அப்படியே விதைக்கி விட்டுறலாம். பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சொரக்காவும் இருக்குது. இதை இருந்ததே தெரிலங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் ஒரே சொரக்காய் வேட்டை தாங்க, நிறைய காய் இருக்குது. அது புளிச்சக்கீரையும் விடலைங்க. சொரக்காய் பொறுத்த வரைக்குங்க வெளியில் கொடுத்தோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் பிஞ்சாக தான் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் அளவாக இருக்கும் போதே பறிச்சிடுறதுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அதெல்லாம் அப்படியே சூப்பரான காய்ங்க. இங்கெல்லாம் பாருங்களேன், அப்படியே பிஞ்சு வச்சுருக்குங்க, நிறையா இருக்குது இந்த பக்கம். இங்கே பாருங்கள், நம்ம பீக்கங்காய் கருவேப்பிலை மரத்தோட தான் பாண்டிங் அதிகம்னு பார்த்தா கடைசியில் சீதா மரம் ஃபுல்லாக பாதி பீக்கங்காய் தாங்க தொங்குது. அது உள்ளே மறைஞ்சிருக்குங்க, பார்க்காமே விட்டுட்டேன். ஆனால் சூப்பரான காய்ங்க, விதைக்கி விட்டுடலாம். அந்த பக்கம் நான் 2-3 காய் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பாட்டில் கார்ட் பாருங்கள். எக்ஸாக்டாக பாட்டில் மாதிரியே இருக்குங்க. வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே கீழே வந்துருச்சு. அப்படியே காயே கருகருன்னு சூப்பராக இருக்குங்க, மரத்தில் தொங்கவும். சீதாப்பழம் மரத்துலேயும் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குங்க. இந்த பீக்கங்காய், சொரக்காலாம் சூப்பராக படர்ந்து வருது. அந்த கடைசி தென்னை மரத்துக்கிட்ட போட்ட சொரக்காய் விதைங்க கடைசியில் எங்கே வந்து படர்ந்துருக்கு பாருங்கள். கல்லுக்கட்டு ஃபுல்லாக ஏறி காய் வச்சுருக்குங்க. இது ஒரு சூப்பரான காய் தாங்க, அதையும் பறிச்சுக்கலாம். அப்படியே வெயிலுக்கு பளபளன்னு மின்னுதுங்க. இன்றைக்கி அப்படியே முத்தாக 3 சொரக்காய் பறிச்சாச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இன்னும் நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. சொரக்காய் பறித்த சந்தோஷத்தில் போதும் வெளியில் போகலான்னு பார்த்தா நம்ம பீக்கங்காய் பாருங்கள் எண்டு காடே கொடுக்க மாட்டேங்குதுங்க. இந்த சைட் பார்க்காம விட்டோம். இங்கே 2-3 பிஞ்சு இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். கத்திரி செடியில் பாருங்களேன், பீக்கங்காவோட சேர்ந்து ஒரு சொரக்காவும் இருக்குது. இதை நான் பார்க்கவே இல்லைங்க, இப்போ தான் பார்க்குறேன். கத்திரிக்காய் இப்போ தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு.
நிழல்ல இருக்கனாலே என்னவோ காய் கொஞ்சம் கம்மியாக தாங்க பிடிக்குது. ஸ்டார்டிங்கில் அப்படியே கொத்து கொத்தா நிறையா பறித்தேன். இப்போ அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுங்க. உள்ளே பாருங்கள், அப்படியே ஒரு சூப்பரான சொரக்காய் பிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நிறைய ரெடி ஆகிட்டுருக்கு. சீத்தாப்பழமும் குட்டி குட்டியாக இருந்த பிஞ்செல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு இருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். இந்த டைம் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சியோட தாக்கம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஆக்சுவலாக எங்கள் தோப்பில் புளிச்சிக்கறிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே கிடையாதுங்க. ஏன்னா இந்த டைம் நான் விதையே போடல. போன வருஷம் போட்ட விதைங்க அப்படியே 1-2 கீரை முளைக்க ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கோழி வந்து கொத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த லாஸ்ட் டைம் போட்ட விதை தாங்க இந்த டைம் அப்படியே சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. அப்படியே காயோட காயை வந்து கீரையும் வந்துருச்சுங்க. இந்த டைம் இந்த தோப்பில் இந்த காய் செடிகளுக்கு நான் செஞ்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா விதைகளை போட்டுட்டு வாரம் 2 தண்ணி கட்டிடுவோங்க. அது போக 2 டைம் களை எடுத்து விட்டோம். அதையும் தாண்டி ஒரே ஒரு டைமுங்க புண்ணாக்கு வந்து வீசி விட்டுருந்தேன். மற்ற டைம்லாம் பண்ணுற வேலைகளை விட இது ரொம்ப கம்மிங்க. ஆனால் அதை விட அதிகமாகவே காய் வந்து சூப்பராக கொடுக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படி புளிச்சிக்கறியும் நீ கொஞ்சம் ஒடிச்சாச்சுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லோயிஷாக தாங்க இருந்தது. இப்போ பாருங்களேன், நல்லா வளர்ந்து வருது. ஆனால் அந்த பூச்சி தாக்கம் நிறையா இருக்குங்க. இலைகள் வந்து நிறைய ஓட்ட போடுது நிழல்ல இருக்கனால. புளிச்சிக்கறியை பொறுத்த வரைக்கும் பயங்கர வறட்சியில் கூட நல்லா வந்துருங்க. இன்றைக்கி சொரக்காய் வெயிட்ட தென்னந்தோப்பில் மட்டும் இல்லைங்க, பாக்கு தோப்புலையுமே 2-3 பிஞ்சு இருந்துச்சு. அதுவுமே விளைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. இப்போ வழியில் பாருங்களேன், ஒரு சூப்பரான சீத்தாப்பழங்க. அப்படியே நல்லா பழமாக இருக்குது. நான் தென்னந்தோப்பில் விதை போடும்போது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறைய விதை வந்து அப்படியே போட்டு விட்டுருந்தேங்க. ஆனால் பாக்குத்தோப்பில் வந்து 1-2 விதை மட்டும் அழகாக எடுத்து ஊனியிருந்தேன். அதனாலேயே என்னவோ தென்னந்தோப்பில் வந்து செடி நிறையா முளைச்சி படுற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் பாக்குத்தோப்பில் பாருங்களேன், ஒரு விதையாக படுவோம், அளவாக தான் படர்ந்துருக்கு. நமக்கு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. புடலங்க நிறைய பூ இருக்குது. விரைவில் நிறைய அறுவடை பண்ணலாங்க. இந்த பக்கம் பூசணிக்காவும் ஒரு பிஞ்சு இருக்குது. ஆனால் பூசணிக்காயில் இன்னொரு பெரிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மற்ற காய் மாதிரி முத்தியெல்லாம் போகாதுங்க. எவ்வளோ நாள் இருந்தாலும் நல்லா காஞ்சு தான் போகும். இருந்தாலும் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிறதுங்க. ஏன்னா பாக்குத்தோப்புக்கு தண்ணி விடுறோமா, சில டைமில் அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்குது, எடுத்து எடுத்து மேலே வைக்கிறதுங்க. இந்த பக்கம் ஒரு சொரக்காய் இருக்குது. அது ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருக்குங்க. இதாங்க ஃபஸ்ட்டு பிஞ்சு சொரக்காய்ங்க. எப்போவுமே பாக்குத்தோப்பில் கொத்து கொத்தா காய் பறிப்போம். ஆனால் இன்றைக்கி ஒத்த காயோடு வந்திருக்குங்க. ஏன்னா நேற்று கொஞ்சம் அறுவடை பண்ணியிருந்தோம். ஒரு காய்னாலும் சூப்பரான காய் தாங்க. இன்னும் வீட்டுக்கிட்ட பாருங்கள் ஒரு சொரக்காய் இருக்குங்க. இந்த காய் கொஞ்சம் ஊறவே இல்லைங்க. ஆனால் முத்துற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இன்றைக்கி பறிச்சுடணுங்க. பார்க்க கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஷேப்பே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. இன்னும் அந்த பக்கம் பிஞ்சு இருக்குங்க. அதில் ஒரு 2-3 டேஸ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் ஸ்டார்டிங்கில் சொரக்காய் வேட்டேன்னு சொன்னேன்னு. இன்றைக்கி போதுங்கிற அளவுக்கு சொரக்காய் பறிச்சாச்சுங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, இவ்வளோ காய் பறித்து நீங்களே சமைச்சிருவீங்களா அப்படின்னு. இவ்வளோ காயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதே சமயத்தில் டெய்லியும் சொரக்காய் பீக்கங்கன்னா போர் அடிக்காதா அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் காய் பறிக்கிறேன் அப்படின்னா அளவாக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் வீட்டுக்கு எடுத்து வச்சுப்பேங்க. மீதியில் அப்படியே சேலுக்கு கொடுத்துருவோம். பக்கத்துலலாம் கேட்பாங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருவேங்க. அதே சமயத்தில் ஆன்லைனில் சேல் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்க. ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்களுக்குலாம் இருக்காதுங்க. இங்கேயே பக்கத்தில் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும். ஏன்னா மருந்தடிக்காத காய் அப்படிங்கிறனால நிறைய பேர் கேட்டு வாங்கிக்கிறாங்க. நீ ஹார்வெஸ்ட் இதாங்க. காயெலாம் அறுவடை பண்ணி வச்ச கையோட அப்படியே மஞ்சக்காட்டு பக்கம் வந்தாச்சுங்க. காட்டு மட்டும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. சோள கம்பெல்லாம் சூப்பராக தாங்க முளைச்சிருக்கு. அதே சமயத்தில் மஞ்சளும் பாருங்களேன் அப்படியே முளைப்பு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு ஸ்டேஜில் இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. மஞ்சள் சோள கம்பெல்லாம் என்னவோ நல்லா தாங்க முளைச்சிருக்கு. ஆனால் இந்த குட்டி குட்டி புல்லை பார்க்கும்போது தாங்க நெஞ்சு வலி மட்டும்தான் வரல, அத்தனை புல்லுங்க. வெங்காயமும் பாருங்கள் இந்த டைம் அப்படியே சூப்பராக வந்திருக்குங்க. விதை வெங்காயம் வந்து வேறு இடத்துல வாங்கியிருந்தோம். வெங்காயமும் நல்லா இருந்துச்சுங்க. நான் காமிச்சிருப்பேன் ஊனும்போதே. அப்படியே சூப்பராக வந்திருக்குங்க. இந்த பக்கம் சோளம் பாருங்கள், லாஸ்ட் டைம் முளைப்பாரி மாதிரி இருக்குன்னு காமிச்சிருந்தோம் இல்லையா, அது பாருங்களேன் திரும்பியும் முளைச்சி வந்திருக்கு. நம்ம கோழிக்கு அப்பப்போ தீனிங்க. அது இந்த டைம் மாட்டு எரு தாங்க உரமாக போட்டிருந்தோம் மஞ்சக்காட்டுக்கு. அது எந்த அளவுக்கு புல் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாங்க நம்ம கோழி எரு போட்டால் கூட இந்த அளவுக்கு புல் வராதுங்க. மாட்டு எரு போடும்போது அதில் நிறைய விதைகள் இருக்குங்க. அதனாலேயே என்னவோ புல் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். அத்தனையும் சார்னதாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட் டைம் போடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஆட்கள் வந்திருக்காங்க. அப்படியே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக புல்லை சுத்தம் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு.
அதுவும் இந்த பக்கம்லாம் பாருங்கள் அத்தனையும் சாரணதாங்க, அப்படியே கொத்து கொத்தாக முளைச்சிருக்குங்க. நம்மளும் யோசிச்சு பார்த்தோங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே தானே இருக்கும், எப்படி இந்தளவுக்கு புல் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாட்டு ஏறு உரமாக போட்டது தாங்க. அடுத்த டைமில் கோழி குப்பை கொட்டிக்கணுங்க. அப்படியே லைட்டாக கிளறி விடலாம் அப்படின்ட்டு, அது வெங்காயத்துக்கு மட்டும் பிடுங்கி விடலாம் அப்படின்னு தாங்க வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் பிடுங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 2 பாறை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஏன்னா ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னாலுமே திரும்பியும் சுத்தம் பண்ண முடியாதுங்க. இங்கே பாருங்க சாரணி மட்டும் அந்த 2 பார் தாங்க. இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா தாங்க முளைச்சி வந்திருக்கு. ஆனால் அங்கங்கே மயில் கொத்தி இருக்கு. மயில் பொறுத்த வரைக்குங்க கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு கொத்திட்டு அப்படியே விட்டுருதுங்க, ஃபுல்லெல்லாம் டேமேஜ் பண்ணுறதில்ல. இந்த சரவுலாம் பாருங்களேன், புல் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அந்த நடுவில் தாங்க அப்படியே ஃபுல்லாக முளைச்சி வந்திருக்கு. இதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதாங்க பெரிய டாஸ்க்கு. ஆனால் இவங்களெல்லாம் நிஜமாவே தெய்வம் தாங்க சொல்லணும். இந்த 2 பேர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெகுலராக ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வேலையில் பொறுமையாக அவங்களால தாங்க செய்ய முடியும். மஞ்சள் போடுறாங்க அப்படின்னாவே இந்த மாதிரி முளைச்சி வரத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து அடித்து விட்டுருவாங்க. நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறனால இவ்வளோ வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. நிஜமாக இவங்களுக்கு தாங்க பெரிய நன்றி சொல்லிக்கணும். இந்த இடத்துல பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக கம்பு முளைச்சிருக்குங்க. இந்த இடத்துல அப்படியே பல்காக விழுந்துருச்சாட்ருக்குங்க. அது எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம களை எடுக்கும் போதுங்க நல்லா கேப் விட்டு அப்படியே பிடுங்கி விட்டுருவாங்க. நிஜமாவேங்க மஞ்சக்காட்டை பொறுத்த வரைக்கும் களை எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க்குங்க. நமக்கு கூலியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகும். நிஜமாவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக காமிக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஒருத்தர் கூட எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்கிற ரேட்க்கு வந்து மஞ்சள் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்குமே பார்க்கும்போது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம வைக்கிற வெள்ளாமல் நல்லா விளைஞ்சி வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருக்கும். ஆனால் நமக்கு புல்லெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க வெளியில் போனோம், எப்படா சுத்தம் பண்ணி எடுப்போம் அப்படின்னு. நம்மளும் மஞ்சக்காட்டில் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே கீழே பாக்குத்தோப்புக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா அங்கே ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. அங்கே கொஞ்சம் விதைகள்லாம் போட்டு விட்டுருந்தேன், அதெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. மணத்தக்காளி கீரைப்பே நிறைய முளைச்சி வந்திருக்கு. இந்த ஒரு செடி பாருங்கள் தானாக தாங்க முளைச்சிது. போன டைம் தக்காளி செடி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து விதைகள் விழுந்து ஒரு 2-3 செடி முளைச்சிருக்குங்க. அப்படியே நிறைய காய் வச்சுருக்குங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்து நாற்று வச்சோம், அதில் கூட இப்படி காய் பிடிக்கலங்க. அடுத்து நம்ம கேரட் செடியை பாருங்கள். லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் சூப்பராக விதைகள் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லைங்க. நானும் வருஷம் விதையை மட்டும் சேகரித்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இது வந்து ஒயிட் கேரட் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கினேன். அது கடைசியில் எனக்கு ஒயிட் பூ மட்டும் தாங்க காமிச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து சத்து பார்த்தாதனால தான் கேரட் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. ஒருவேளை நம்ம மண்ணுக்கு இப்படி தான் வருமானு எனக்கு தெரியலங்க. இந்த சைட் ஃபுல்லாக கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேங்க. இல்லை முளைச்சி வர ஸ்டார்ட் ஆகலைங்க. இது பாருங்களேன், இதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது என் கணவரோட ஐடியா தாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. கெஸ் பண்ணுங்களேன், பார்க்குறதுக்கு இந்த சோள கம்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது சோள கம்பெல்லாம் இல்லைங்க, அந்த வெரைட்டியை சேர்ந்தது தான். நம்ம யூஸ்வலாகவே வந்து நம்ம ரெகுலராக எடுத்துப்போம் நிறையா பேர். பார்க்கலாம் எத்தனை பேர் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இன்றைக்கி இது கேள்வியாக கூட எடுத்துக்கலாங்க. பாக்குத்தோப்பில் எப்பவுமே கொத்தமல்லி தானே ட்ரை பண்ணுவோம். இந்த டைம் பாருங்களேன் சிறுகீரையும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. ஆனால் வேர் நோய் மாதிரி விழுக ஸ்டார்ட் ஆகுது, நிறைய மடியுதுங்க. இந்த பாரில் கொஞ்சம் தண்ணியுமே கட்டலைங்க நல்லா. அதில் வேறு மட்டை விழுந்து பாதி போயிடுச்சுங்க. பார்க்கலாம் எப்படி முளைச்சி வருதுன்னு. இதுவும் அதே வெரைட்டி தாங்க, 2 இடத்துல ட்ரை பண்ணியிருந்தோம். இதுவும் சூப்பராக முளைச்சிருக்குங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் தண்ணி ஏறாதுங்க. மேலே அப்படியே மணத்தக்காளி கீரையும் மிளகாவும் நிறையா இருக்குங்க, அதையும் பறிச்சுட்டு போயிடலாம். நான் வேறு கூடு எடுக்காமல் வந்துட்டேங்க. பறித்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். மிளகா பாருங்களேன் அப்படியே சூப்பராக வந்திருக்குங்க. அதுவும் அந்த விதைகள் விழுந்து 2-3 செடி புதுசாக முளைச்சி வந்திருக்குங்க. அதுவுமே காய்க்கு வந்துருச்சு. மிளகா ஒரு பக்கம்னா மணத்தக்காளி கீரை பாருங்கள் ஒரே செடி தாங்க, அப்படியே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. இலையுமே சூப்பராக இருக்குங்க. மிளகா அப்படியே செக்க செவந்துருக்குங்க, பறிச்சாச்சு. கத்திரிக்காவும் 2 இருக்குங்க. லாஸ்ட் டைம் வச்ச செடி அப்படியே 1-2 காய் இருக்குங்க. இங்கே படர்ந்துருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூதுவளை தாங்க. ஒரே ஒரு லேயரில் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் செடி எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. அப்படியே அதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. முள் ரொம்ப அதிகமாக இருக்குது.
தோப்பில் ஒரு வாழைத்தாரம் இருக்குங்க, அதையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். தார் என்னவோ கையிலேயே பிடிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு, ஆனால் அப்படியே சந்துக்குள்ளே போய் லேண்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி அப்படியே மஞ்சக்காடு பாக்கு தோப்பில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காய்கறி பழவலாக இருந்துச்சுங்க, அதையும் பறிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து அப்படியே வழியில் பாருங்கள், நான் இன்னொரு மஞ்சக்காடு உங்களுக்கு ரெகுலராக காமிச்சிட்டே இருப்பேன் இல்லையா, அதனோட அப்டேட்டும் பார்க்கலாம். நம்ம மஞ்சள் போட்டு முதல் கலையை எடுத்துட்டோங்க. இப்போ தான் காடு ரெடி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீக்கிரமாகவே நடவு பண்ணிடுவாங்க. டிடிசி ரகம் வந்ததும் பாருங்கள், ஒரு செம ஷாக்குங்க. பலாப்பழம் கீழே இருக்குது. இன்றைக்கி தேங்காய் பழம் வந்துருந்தாங்க, கரெக்டாக தேங்காவங்க பலாப்பழத்து மேலேயே போட்டிருக்காங்க. அது செம்ம ஷாட்டுங்க, அப்படியே கீழே வந்து விழுந்துருச்சு. இன்னும் பழுக்கலைங்க, பழுந்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணோம். நம்மளே பறிக்க வேண்டாம்னு நினச்சோம், அதுவாக கீழே விழுந்துருச்சுங்க. இன்றைக்கி காய்கறி அறுவடையெல்லாம் பண்ணிவிட்டு கீரை விதை போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே ஒரு முலாம்பழம் செடிங்க, ஒரு பிஞ்சு வந்து அழுகுன மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நிறைய பூ வச்சுருக்குங்க. அதை பிடுங்கி போட மனசில், அதனால் அப்படியே வச்சுருக்கோங்க. அப்படியே குட்டி காயாக இருக்குது. பாத்தியெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி மேலே மட்டும் போட்டு விட்டுலாம் அப்படின்னு ஒரு 4 பாராக பிரித்தாச்சுங்க. நாலு பாத்தியாக பிரித்தாச்சுங்க. கீரை விதையுமே 4 இருக்குது. வேப்ப மண்ணாக்கும் ரெடியாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே விதையை வந்து தூவி விட்டுடலாம். வேப்ப மண்ணாக்கில் கலந்து போடுறது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. மேக்ஸிமம் கீரை விதை போடுறாங்க அப்படின்னாவே மணலில் கலந்து போடுவாங்க. பட் வேப்ப மண்ணாக்கில் கலந்து போடும்போது கொஞ்சம் நோய் தாக்கமும் கம்மியாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை, சிவப்பு தண்டு கீரை, வெந்தயக்கீரை, பாலாக்கீரை எல்லாமே இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். வேப்பு முன்னா கூட நல்லா விதைகளை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூவி விட்டுருலாங்க. ஃபஸ்ட்டு செங்கீரை போட்டாச்சுங்க. இது வெந்தயக்கீரை, இந்த லாஸ்ட்டு பாத்தியில் போட்டுடலாங்க. வெந்தயக்கீரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சிறுகீரைங்க, அதையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கீரையுமே வேப்ப முன்னாக்கில் வந்து நல்லா விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே தூவி விட்டாச்சுங்க 4 பாத்தியிலுமே. பாலாக்கீரை லாஸ்ட்டாக ஓரத்தில் மட்டும் ஊனிக்கலாம் அப்படின்னுங்க. கீரை விதையெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறியும் விட்டாச்சுங்க. அப்போ தான் விதைகள் வந்து குட்டானமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிக்குங்க. மேக்ஸிமம் கீரை விதைகள் போடுறோம் அப்படின்னாவே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி விடுவோம். அது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த இடத்துல ஏற்கனவே கீரை கொஞ்சம் நார்மலாக தான் முளைச்சி வரும், ஏன்னா மேலே வேப்ப மரத்தோட நிழலும் இருக்குங்க. லாஸ்ட் டைம் கடலக்காய் போட்டுறதுனாலே என்னவோங்க நிறைய நிலக்கடலை வந்து அந்த விதைகள் விழுந்து முளைச்சிருந்தது. அதை சாப்பிடவே எறும்பு அவ்வளோ இருக்குங்க, நிறைய எறும்புக்குழியும் இருக்குது. சரி, ஒரு 6:30 மணி இருக்குங்க. சூப்பராக பாத்தி கட்டி கீரை விதைகளும் போட்டாச்சு. ஃபைனலாக எறும்பு கடியும் வாங்கியாச்சுங்க. பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே தண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னுங்க. இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி அறுவடை, கீரை நடவு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக முடிஞ்சதுங்க. கண்டிப்பாக இந்த நாள் நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நானும் தண்ணி கட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். பாய்.